ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நீங்களே, உன்னையே, நீதான், நீயே தான் இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைக்கெல்லாம் நம்ம இங்கிலீஷில் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இதை நீங்களே செய்ய வேண்டும். இதை நீங்களே செய்ய வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு டூ திஸ் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு டூ திஸ் யுவர் செல்ஃப். இதை நீங்களே செய்ய வேண்டும். யூ ஹாவ் டு டூ திஸ் யுவர் செல்ஃப். இதை நீங்களே செய்ய வேண்டும். நீங்களே அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு யுவர் செல்ஃப், இதை நீங்களே செய்ய வேண்டும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஹாவ் டு டூ திஸ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், இதை நீதான் செய்தாயா. இதை நீதான் செய்தாயா. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டிட் யூ டூ திஸ் யுவர் செல்ஃப். டிட் யூ டூ திஸ் யுவர் செல்ஃப். இதை நீதான் செய்தாயா. நெக்ஸ்ட் ஒன், இதை கண்டிப்பாக நீயே தான் செய்ய வேண்டும். இதை கண்டிப்பாக நீயே தான் செய்ய வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ மஸ்ட் டூ திஸ் யுவர் செல்ஃப். யூ மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். டூ திஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே தான் செய்ய வேண்டும். இதை கண்டிப்பாக நீயே தான் செய்ய வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், யூ மஸ்ட் டூ திஸ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், இதை நீங்களே கொடுங்கள். இதை நீங்களே கொடுங்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கிவ் திஸ் டு யுவர் செல்ஃப். கிவ் திஸ் டு யுவர் செல்ஃப். இதை நீங்களே கொடுங்கள். கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிவ், யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே அப்படின்னு அர்த்தம். இதை நீங்களே கொடுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், கிவ் திஸ் டு யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், இதை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஹாவ் டு கிவ் திஸ் டு யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு கிவ் திஸ் டு யுவர் செல்ஃப். இதை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், இதை கண்டிப்பாக நீயே தான் கொடுக்க வேண்டும். இதை கண்டிப்பாக நீயே தான் கொடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ மஸ்ட் கிவ் திஸ் டு யுவர் செல்ஃப். யூ மஸ்ட் கிவ் திஸ் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நீயே தான் அப்படிங்கிறதுக்கு டு யுவர் செல்ஃப். இதை கண்டிப்பாக நீயே தான் கொடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ மஸ்ட் கிவ் திஸ் டு யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், இதை நீங்களே சொல்லுங்கள். இதை நீங்களே சொல்லுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டெல் திஸ் யுவர் செல்ஃப். டெல் திஸ் யுவர் செல்ஃப். டெல் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்களே சொல்லுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், டெல் திஸ் யுவர் செல்ஃப். இதை நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்களாகவே இருங்கள். நீங்களாகவே இருங்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, பி யுவர் செல்ஃப். பி யுவர் செல்ஃப். பி அப்படின்னா இருங்கள் அப்படின்னு அர்த்தம். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களாகவே. நீங்களாகவே இருங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், பி யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், நீங்களே வாருங்கள். நீங்களே வாருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கம் பை யுவர் செல்ஃப். கம் பை யுவர் செல்ஃப். கம் பை அப்படின்னா நீங்களே, கம் பை யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே, வாருங்கள்னு சொல்கிறதுக்கு கம் பை. கம் பை யுவர் செல்ஃப். நீங்களே வாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ கேன் கீப் திஸ் யுவர் செல்ஃப். யூ கேன் கீப் திஸ் யுவர் செல்ஃப். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு கீப், யூ கேன் கீப் அப்படின்னா இதை வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ கேன் கீப் திஸ் யுவர் செல்ஃப். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்களே உதவுங்கள். நீங்களே உதவுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹெல்ப் யுவர் செல்ஃப். ஹெல்ப் யுவர் செல்ஃப். ஹெல்ப் அப்படின்னா உதவி அப்படின்னு அர்த்தம். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே. நீங்களே உதவுங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஹெல்ப் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன்,
சந்தோஷமாக இருங்கள். நீங்களே சந்தோஷமாக இருங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா என்ஜாய் யுவர் செல்ஃப். என்ஜாய் யுவர் செல்ஃப். நீங்களே சந்தோஷமாக இருங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஆஸ்க் அப்படின்னா கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே. நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஆஸ்க் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், உங்களை நீங்களே குற்றப்படுத்தாதீர்கள். உங்களை நீங்களே குற்றப்படுத்தாதீர்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். டோன்ட் பிளேம் அப்படின்னா குற்றப்படுத்தாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே. நீங்களே உங்களை குற்றப்படுத்தாதீர்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளாதீர்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் ஸ்பாயில் யுவர் செல்ஃப். டோன்ட் ஸ்பாயில் யுவர் செல்ஃப். டோன்ட் ஸ்பாயில் அப்படின்னா கெடுத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே. உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளாதீர்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பாயில் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள முடியுமா. உங்களை நீங்களே அறிமுகப்படுத்தி கொள்ள முடியுமா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கேன் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். கேன் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே அறிமுகப்படுத்தி கொள்ள முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்களே உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்களே உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ டேக் கேர் யுவர் செல்ஃப். யூ டேக் கேர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்களையே மறந்து விடுங்கள். நீங்கள் உங்களையே மறந்து விடுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ ஃபர்கெட் யுவர் செல்ஃப். யூ ஃபர்கெட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களையே மறந்து விடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம். எங்கெல்லாம் நம்ம நீங்கள், உங்களையே, நீதான், நீயே தான், எங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசுகிறோமோ அந்த தமிழ் வாக்கியங்கள் எல்லாமே நம்ம இங்கிலீஷில் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பித்து பேசணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.